கரூர் வெண்ணெய்மலை முருகன் கோவிலுக்கு சொந்தமான நிலத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள வீடுகள் மற்றும் கடைகளில் இருந்து வெளியேறுமாறு அதிகாரிகள் போலீஸ் பாதுகாப்புடன் நோட்டீஸ் வழங்கினர். இது குறித்தான தகவல்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பிரபாகரன். வணக்கம். தற்பொழுது நோட்டீஸ் வழங்கப்பட்டிருக்கு. எவ்வளவு கால அவகாசம் கொடுத்திருக்காங்க, என்ன விவரம்? வணக்கம் கௌதமி. கரூர் வெண்ணமலை பாலசுப்ரமணிய சுவாமி கோவிலுக்கு சொந்தமான 11 ஏக்கர் நிலங்கள் உள்ளது. கோவிலுக்கு சொந்தமான நிலங்கள் ஆக்கிரமித்து வணிக வளாகங்கள் மற்றும் வீடுகள் கட்டப்பட்டுள்ளதாக திருத்தொண்டர் அறக்கட்டளையின் அறங்காவலர் ராதாகிருஷ்ணன் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு விசாரித்த நீதிமன்றம் ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்ற உத்தரவிட்டது. அதன் அடிப்படையில் கடந்த சில நாட்களாக வணிக வளாகங்கள் மற்றும் கடைகளுக்கு அதிகாரிகள் சீல் வைத்து வருகின்றனர். அறநிலைத்துறை உதவி ஆணையர் கணபதி முருகன் தலைமையிலான அதிகாரிகள் மற்றும் 100க்கும் மேற்பட்ட போலீசார் கோவிலுக்கு சொந்தமான காலி நிலத்திலும் இவ்விடத்தில் கோவிலுக்கு சொந்தமானது அத்துமீறி நுழைபவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற அறிவிப்பு பதாகையை நட்டு வருகின்றனர். அதைத் தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள 47 வீடுகள் மற்றும் 2 கடைகளுக்கு அதிகாரிகள் நேரில் சென்று அங்கிருக்கும் பொதுமக்களிடம் கோவிலுக்கு சொந்தமான இடம் என அறிவிப்பு கடிதம் வழங்கி கோவில் ஒப்பந்தராக மாற வேண்டும், இல்லை என்றால் நீதிமன்றத்தில் அனுமதி கடிதம் இருந்தால் அதனை காட்ட வேண்டும் என கூறி கால அவகாசம் வழங்கியுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி பிரபாகரன்.